வணக்கம் நண்பர்களே. மாருதி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதி புதிய தலைமுறை டிசைர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. 1.2 லிட்டர் இசட் சீரிஸ் இன்ஜினோட இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. ஆல்ரெடியே இதே இன்ஜினோட ஷிஃப்ட் கார் விற்பனைக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் செடான் கேட்டகரியில் இந்த டிசைர் கார் விற்பனைக்கு வரப்போகுது. விற்பனைக்கு வரத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு மாருதி சுசுகி காரும் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணது கிடையாது. டிசைர் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு தான் உள்ள என்ட்ரியே ஆகுது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் விலை கம்மியான எந்த கார் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்ஜெட் காரை நோக்கி தான் போவாங்க. இப்போவும் பட்ஜெட் கார்களுக்கு நல்ல மவுஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு 1 லட்சம் 2 லட்சம் கூட போனாலுமே சேஃபாக இருக்குமா காரு, சேஃப்டிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த கிராஷ் டெஸ்ட் அப்படிங்கிறது அதை பற்றி எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஜென்ரலாகவே கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது டாடா நிறுவன கார்கள் செமையாக அசத்தும், 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்கும். மாருதி கார்கள் அப்படின்னாலே அந்தளவுக்கு ரேட்டிங் வாங்காது. 2 ஸ்டார் 3 ஸ்டார் 1 ஸ்டார். அதுவும் இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகிற மாருதி கார் எல்லாமே 1 ஸ்டார் 2 ஸ்டார் அந்த மாதிரி ரேட்டிங்கில் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் குளோபல் NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் டிசைர் கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம பெரியவர்களுக்கான சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப 34க்கு 31.24 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதே மாதிரி சிறுவர்களுக்கான சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப 49க்கு 39.20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. இப்போ இந்த ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள பேசஞ்சர்ஸோட நம்ம லோடிங்கோட நம்ம போய் ஒரு இம்பாக்ட் நடக்கிறப்ப கூட அந்த பாடி ஷெல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட காரில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு, ABS வித் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, சீட் பெல்ட் ரிமைண்டர் சிஸ்டம், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்து அந்த ஒரு மாடலை தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ அவுட் கோயிங் மாடல் இந்த புதிய தலைமுறை இல்லாமல் நம்மக்கிட்ட டிசைர் இப்போ விற்பனையில் இருக்குல்ல, அது ஆல்ரெடியே குளோபல் NCAP நடத்தின கிராஷ் டெஸ்ட்டில் வெறும் 2 ஸ்டார் மட்டும் தான் வாங்கியிருந்துச்சு. பட் இப்போ நியூ ஜென்ரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. மாருதியில் முதல் கார் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. இதனால் டிசைரோட விற்பனை கண்டிப்பாக அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்தியாவில் இப்போ ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தோன்னா டாடா நிறுவன கார்கள் தான் பெரும் பங்கு வகிக்குது. ஒரு 13 கார்கள் இந்த டிசைர் இல்லாமல் ஒரு 13 கார்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதில் டாட்டாவில் ஹரியர், சஃபாரி, பஞ்சு, ஆல்ட்ராஸு, நெக்ஸான் இந்த கார்கள்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு சின்ன காரான மைக்ரோ SUV காரான பஞ்சில் ஆரம்பித்து ஹரியர், சஃபாரி வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்திய தயாரிப்பான மகேந்திரா நிறுவனம் இருக்குது. மகேந்திரா நிறுவனத்தில் 3 கார்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸ்கார்பியோ N, XUV 700, அப்புறம் மகேந்திரா 3XO இந்த 3 கார்களும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதை தாண்டி பார்த்தோன்னா Volkswagenல விர்டஸ் மற்றும் டைகன் இந்த 2 கார்களும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதே பிளாட்ஃபார்மில் உருவான இன்னும் 2 கார்கள் தான் ஸ்லாவியா மற்றும் குஷாக்கு. இது ஸ்கோடாவில் வரும். இந்த 2 கார்களும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்து ஹுண்டாயில் வெர்னா காரும் நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ இந்த வருஷம் லான்ச் பண்ண வெர்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு எலைட்டான லிஸ்ட்டில் டிசைர் காரும் இணைஞ்சிருக்கு. நன்றி.